வணக்கம். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வாய்ப்பு இருக்கிறதான்னு நம்மளோட நண்பர்கள்லாம் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக இந்த வீடியோ. அதாவது நம்ம என்னதான் மறுவாக்கு எண்ணிக்கை நம்ம முயற்சி செய்தாலும் அரசியல் கட்சிகள் நமக்கு எதிர்ப்பாக தான் இருக்கும், எல்லா கட்சிகளுமே. அதில் முதல்ல காங்கிரஸை பற்றி பார்ப்போம். காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. எதிர்ப்பானா அதுக்கு அவங்க உள்ளுக்குள்ள ஒரு எதிர்ப்பாக செய்ய வேண்டிய வேலைகளை கொஞ்சம் செய்வாங்க. என்ன காரணம், ஒரு லெஸ் ஆகுது, ஒரு மைனஸ் ஆகுது, ஒரு அவங்களோட எம்பியில் ஒன்று குறையுது. அதனால அவங்க அதுக்கான வேலைகளை செய்வாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஜகவும் அதுக்கு எகென்ஸ்டாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கூட்டணியிலிருந்து நம்ம திரும்ப தேமுதிக தனியாக வெளியே அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால அவங்களுக்கு ஒரு வேகம் இருக்கும், கோபம் இருக்கும். அதனால அவங்களும் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டாங்க, ஒரு கோபத்தில் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள் பார்த்தீங்கன்னாக்க டிஎம்கே 40க்கு 40 அடிக்கணும்ட்டு அவங்க வேலையும் பண்ணினதே அவங்க தான் முக்கியமா. அப்படி இருக்கும்போது அவங்களும் அதை எதிர்ப்பான வேலைகளை செய்வாங்க. அடுத்து ஏடிஎம்கே நம்ம கூட்டணி கட்சி பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் கூட நமக்கு அவங்க நீதி வாங்கி தரணும், நமக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நமக்கு போராடி நமக்கு மீட்டு நம்ம நீதி வழங்கணும் அப்படின்ற எண்ணிக்கையில நம்ம இதெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க அந்த எண்ணத்தில் அவங்க செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்க, அவங்க கூட்டணியிலிருந்து அவங்க கட்சியில யாருமே 3ஆவது 4ஆவது ஒரு யாரையும் ஜெயிக்காத சூழ்நிலை இருக்கும் பொழுது கூட்டணி கட்சியை நம்ம ஒரு தொகுதியில ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களும் கூட விரும்ப மாட்டாங்க. தான் நிதர்சனமான உண்மை. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பாஜக பாத்தீங்கன்னா இவ்வளவு வேலை செஞ்சதை இப்ப அவரும் செஞ்சிருக்காரு. எப்படின்னாக்க இன்னைக்கு இவங்க கூட்டணியிலையும் சரி, அதிமுக கூட்டணியிலும் சரி, யாரும் ஜெயிக்காத பட்சத்துல தேமுதிக விஜய் பிரபாகரன் மட்டும் ஜெயிச்சாக்க அது இவருக்கு ஒரு மைனஸ், அண்ணாமலைக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் டிஎம்கே எதிர்த்து இன்னைக்கு விஜய் பிரபாகரனால ஜெயிக்க முடியுதுனாக்க ஏன் உங்களால முடியலையா அப்படிங்கிற கேள்வி அழுத்தமா வரும், அப்படி நமக்கு மைனஸ் ஆகி போயிடும். அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலையும் போராடி தலையிட்டு இருக்காரு இதுல நம்ம தம்பி பிரபாகரன் தோற்கடிக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த அரசியல் கட்சிகள்லாம் நமக்கு எகென்ஸ்டா தான் செயல்படும். உள்ளுக்குள்ள அரசியல் கட்சிக்கு நம்ம யாரும் இந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்ப சமீபத்தில் சீமான் கூட விக்கிரவாண்டியில பேசினாரு. அவரும் அனுதாபமா பேசினாரு தவிர அதுக்கு பெருசா குரல் கொடுக்குற மாதிரிலாம் ஒன்றும் பேசல. அப்படி பார்த்தோம்னா அடுத்து தேர்தல் கமிஷனுக்கு தம்பி டெல்லியில போய் முதல் புகார் கொடுக்கும் பொழுதே நாங்க ஒரு வாரத்துல பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. நல்ல பதில் சொல்லி அனுப்புறோம் தான் சொன்னாங்க. ஆனா உடனே பாத்தீங்கன்னாக்க நாங்க எல்லாத்தையும் ஒப்படைச்சு சப்மிட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நாங்க இதை தலையிட முடியாது அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி உண்மையுமே அவங்க ஒப்படைச்சிருந்து தலையிட முடியாதுன்னு சொன்னா முதல் நாளே இங்க சொல்லியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது தட்டி கழிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழி சொல்லிட்டு அவங்களும் கை வச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது தேர்தல் கமிஷன் நமக்கு ஃபேவரா பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது நீதிமன்றம் தான். இப்ப நீதிமன்றத்தை பொறுத்தவரை இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள்லாம் அரசியல் தலையீடுகள் இப்ப நீதிமன்றத்தில் இருக்குங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. அது உண்மையை போய் அது பின்னால. அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு போறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தலைமை இப்ப நம்ம திருச்சி சூர்யாவே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. என்னன்னாக்க அண்ணாமலையும் விஜயகாந்த் பையனுக்கே அண்ணாமலை போய் வேலை செஞ்சாரு அவர் தோக்கடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், அதே போதும். அதை வச்சு நமக்கு அதாவது நம்ம தோற்கடிக்கப்பட்டோம், வெற்றி பறிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவரு சூர்யா கொடுத்த ஸ்டேட்மெண்டே போதுமானது. அதே மாதிரி அன்னைக்கு கலெக்டர் எனக்கு பெரிய டார்ச்சரா இருக்குன்ற சொல்லும் பொழுது ஒருத்தர் பண்ணியிருந்தா அவர் டார்ச்சர் சொல்லியிருக்க வாய்ப்புகள் கிடையாது. சுத்தி நிறைய பேர் அவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, டார்ச்சர்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலையும் டார்ச்சர் பண்ணியிருக்கலாம். அதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவர் சூர்யா கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இது நம்ம நீதிமன்றத்துக்கு போனாலும் 100% நமக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதை சொல்ல முடியாது. ஒரு 25% வாய்ப்பு இருக்குது, 25% வாய்ப்பு இருக்குது. அந்த 25% வாய்ப்பு இருக்கும் பொழுது நாம் தெரிந்தே சரி ரைட் அந்த 25% நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தலைமை முயற்சி எடுக்குமான்னு பார்த்தா தலைமை முயற்சி எடுக்கிறதாக எந்த தகவலும் இதுவரை இல்லை. அது தலைமை முயற்சி எடுத்து என்ன நடந்தாலும் நடக்கட்டும், ஒரு 25% நமக்கு வாய்ப்பு இருக்கா, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனால் ஒரு 25% வாய்ப்பு இருக்குது. மற்றபடி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி.